தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உலக தென்னை தினத்தை ஒட்டி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் தென்னை ஆராய்ச்சி நிலையம் சார்பில் தென்னை விவசாயிகளுக்கு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதுகுறித்து தென்னை ஆராய்ச்சி நிலை அதிகாரிகளிடம் நமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தென்னை தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் தென்னை ஆராய்ச்சி நிலையம் சார்பில் பட்டுக்கோட்டையில் கருத்தரங்கம் நடைபெறுகிறது. சார் வணக்கம். இன்றைக்கி என்னென்ன மாதிரி கருத்தரங்கம் அந்த விவசாயிகளுக்கு கொடுக்குறீங்க, அப்போ என்னென்ன மாதிரி பயிற்சிகள்லாம் கொடுக்குறீங்க சார்? உலக தென்னை தினம் வருஷத்துக்கு ஒரு முறை செப்டம்பர் 2ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இது உலகம் முழுவதும் எல்லா நாட்டிலையும் இந்த கொண்டாட்டம் நடைபெறுகிறது. இன்றைக்கி நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் தென்னை ஆராய்ச்சி நிலையம் சார்பாக இன்றைக்கி இந்த தென்னை உலக தென்னை தினத்தை முன்னிட்டு விவசாயிகளுக்கு தென்னை சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கு ஒரு கருத்தரங்கம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த கருத்தரங்கத்தில் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்துக்கிறாங்க. இந்த கருத்தரங்கத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமாக தென்னை சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கு மகசூல் அதிகரிக்கிறதுக்கு உள்ள புதிய தொழில்நுட்பங்கள், அது இல்லாமல் புதுசாக வெளியிடப்பட்ட ரகங்கள், அதோட முக்கியத்துவம், அதில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை என்னென்ன இருக்குங்கிறத முக்கியமாக தென்னை சாகுபடி விவசாயிகளுக்கு மகசூலை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்கோ எல்லாத்தையும் பற்றி விவரமான ஒரு கருத்தரங்கம் நடைபெறுது. இதில் விவசாயிகளும் அவங்களோட சந்தைகள் எல்லாமே கலந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம தெளிவு பெறலாங்கிறது நோக்கத்தில் தான் எல்லா விவசாயிகளும் வர சொல்லியிருக்கோம். வேப்பங்குளம் தென்னை ஆராய்ச்சி மன்றத்தில் விவசாயிகளுக்கு பல்வேறு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த கருத்தரங்கத்தில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு இந்த பயிற்சியில் இருக்காங்க. சார், இன்றைக்கி எவ்வளோ விவசாயிகள் வர்றாங்க, இன்றைக்கி என்னென்ன மாதிரி பயிற்சி கூடுதலாக இந்த தென்னை ஆராய்ச்சிகள் பண்ணப்படுங்க சார்? இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டுட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக சொல்ல போனோம்னா தென்னை வளர்ப்புக்கான உயர் தொழில்நுட்பங்கள் என்னென்ன இருக்குது, எங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலியமாக என்னென்ன உயர் தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு சொல்லணுங்கிறத முறைப்படுத்தி இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் சொல்ல போகிறோம். முக்கியமாக பூச்சி நோய் தாக்குதலை எவ்வாறு நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தையும் முக்கியமாக இந்த இடத்துல சொல்ல போகிறோம். சில விஷயங்களில் இந்த கருத்தரங்கம் மூலயமாக விவசாயிகளுக்கு சில தீர்வுகள், இப்போ பார்த்திங்கன்னா சுருள் வெள்ளை இப்போ அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது, அதுக்கான தீர்வுகளை பற்றி இப்போதைக்கு நாங்கள் சொல்லலாங்கிற ஒரு ஐடியாவையும் அந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சார். இன்று பட்டுக்கோட்டையில் தென்னை ஆராய்ச்சி நிலையம் சார்பில் இந்த கருத்தரங்கு நடைபெறுகிறது. இந்த பயிற்சியில் பட்டுக்கோட்டை பேராவணி சுற்றிலிருந்து ஏராளமான விவசாயிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். நியூஸ் 7 செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நலீம்.